பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிக்க இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவர்தம் தெய்வீக அன்பினால் அழைக்கப்பட்டுள்ள உங்கள் அனைவரையும் டிவைன் வாய்ஸ் சேனல் மூலமாக தவக்காலத்தின் 8ஆம் நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கின்றேன். தவமும் ஜபமும் என்ற தலைப்பில் இன்றைய சிந்தனையாக, நீங்கள் மண் உலகிற்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5:13 படி, நீங்கள் மண் உலகிற்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். ஒப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை ஓர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. கடவுள் இந்த தவக்காலத்தின் வழியாக நாம் உவர்பற்று போன உப்பை போல் நம் வாழ்க்கையை கடவுள் இதோ மீண்டுமாய் நம்மை வணைத்து, நாம் உப்பின் தன்மை கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளாய் வாழும்படிக்காய் கடவுள் நம்மை அழைக்கின்றார். உப்பின் தன்மை 3 விதமாயிருப்பதை நாம் காண்கின்றோம். உப்பு தூய்மையாய் காணப்படும், உப்பு சுவையை தரும், உப்பு பிற உணவு பதார்த்தங்கள் கெட்டு போகாமல் இருப்பதற்கு காரணியாய் அமைகிறது. அதேபோல் இந்த தவக்காலத்தின் வழியாய் நாம் உப்பின் தன்மை கொண்டிருக்கும்படிக்காய் நம் வாழ்வில் காணக்கூடிய ஓர்பற்று போன நிலைப்பாடுகள் அனைத்திலும் கடவுள் நம்மை ஓர்ப்புள்ள மனிதனாய் இந்த மண்ணுலகில் வாழும்படிக்காய், இந்த மண்ணுலகிற்கே நீங்கள் ஒப்பாயிருக்கும்படிக்காய் கடவுள் இந்த தவக்காலத்தின் வழியாய் நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து, நம்மில் காணக்கூடிய சகலவிதமான ஓர்பற்ற நிலைப்பாடுகளிலிருந்து நம்மை ஓர்ப்புள்ள மனிதனாய், ஒப்பின் தன்மையிலே எந்நாளிலும் வாழக்கூடிய ஒரு மகனாய் மகளாய் வாழும்படிக்காய் கடவுள் நம்மை இந்நாளில் அழைத்திருக்கின்றார். அவ்விதமாய் வாழ ஆண்டவரிடம் அருள் வேண்டி ஜெபிப்போமா. அன்பு தெய்வமே, இறைவா, அப்பா, எங்களை இந்த மண்ணுலகில் நாங்கள் உலகிற்கு ஒப்பாய் இருக்கும்படிக்காய் எங்களை அழைத்திருக்கின்றீர். இந்த தவக்காலத்தின் வழியாக சகல நிலைகளிலும் நாங்கள் புதுப்பிக்கப்பட்டு உம்முடைய அன்பு பிள்ளைகளாக வாழ தேவரீர் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும், பொறுப்படுத்திக் கொள்ளும். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.